நான் இன்னைக்கு டெல்லியிலிருந்து பேசுகிறேன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பேசிக் பயிற்சி ஒரு 5 நாள் நடந்துட்டு இருக்கீங்க. அதில் இருக்கிற ஒரு சிலபஸை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு பார்க்குறேன். ஒரு சின்ன விஷயம்தான், அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் ஆசைப்பட்றேன்னா, நீங்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறத்துக்கு ரொம்ப பெரிய விஷயத்தை தேட்டுக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயம் நீங்கள் சரியாக செஞ்சாலே போதும், வெற்றி அடையலாம். அதாவது உங்ககிட்ட இருக்கிற தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கணும். சின்ன சின்ன தவறு, உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, நாம் எடுக்கிறோம், நானும் அதில் இன்க்ளூடு. ஒரு ட்ரேட் எடுத்தோடனே அவங்களுக்கு 5 விஷயம் நடக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரேடு முடிக்கும்போது நிறைய நஷ்டத்தில் வெளியே வருவாங்க. இல்லது ரெண்டாவது கம்மியான நஷ்டத்தில் வெளியே வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய நஷ்டம், அதாவது ஸ்கொயர் ஆஃப் ஏறலாம், நிறைய நஷ்டத்தில் வெளியே வருவாங்க. இல்லது குறைந்த நஷ்டத்தில் வெளியே வருவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன்ல வெளியே வருவாங்க. அதாவது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, முன்ன பின்ன பேருக்கு முடிக்கும் போது என்ன அப்படின்றது. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாபத்தில் வெளியே வருவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா நிறைய லாபத்தில் வெளியே வருவாங்க. இது கேட்டோன்னு சிரிக்கிறீங்களா சார்? அது போல ஒரு நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. இந்த 5 காமனா எல்லாருக்குமே நடக்கும். எல்லா ட்ரேட் பண்றவங்களுக்கும் இந்த 5 விஷயம் நடக்கும். ஒன்று, ட்ரேட் எடுத்துட்டு முடிக்கும் போது நிறைய நஷ்டத்தில் வெளியே வருவீங்க. அப்படிலாட்டி குறைந்த நஷ்டத்தில் வெளியே வருவீங்க. அப்படிலாட்டி பிரேக் ஈவன்ல வெளியே வருவீங்க. குறைந்த லாபத்தில் வெளியே வரலாம், நிறைய லாபத்தில் வரலாம். இது வந்து எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த 5 ஸ்டெப்ல இந்த கடைசியா ஒரு சொன்ன ஃபர்ஸ்ட் அதான் சார், அதுல தான் நாங்க இருக்கிறீங்களா நிறைய நஷ்டம்னு. இந்த நிறைய ஒரு நஷ்டத்தை மட்டும் நீங்க தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த ஒன்றை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணும்? லாட் சைஸ் சின்னதா இருக்கலாம், ஸ்டாப் லாஸ் போடலாம், அதேபோல் நிறைய விஷயம் இருக்குது. நீங்க நிறைய விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சி இந்த நிறைய நஷ்டத்தை நீங்க தவிர்க்க கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மற்ற 4 இருந்தா போதுங்க. இந்த 5ல் இது 1 மட்டும் நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த 4 நடக்கும். எல்லாருக்குமே அவங்க வெற்றியாளராக இருக்கிறாங்க. இந்த 1 இருக்குது இல்ல, இது எப்படிதான் அங்க போறாங்களே தெரியல. ஏன்னா எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்ல எந்த ஒரு டெக்னிக் எது பண்ணாலும் சரி, ஒரு அளவுகோல் இருக்குது. ஒரு மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ட்ரேட் மேனேஜ்மெண்ட், நிறைய சைக்காலஜி நிறைய இருக்குது. இதுல இந்த நிறைய லாஸ்ன்றது எதுலையுமே இல்லை. அதுல போய் எப்படி ஜனங்க மாட்டிக்கிறாங்க? ஜனங்க இல்ல, நானும் மாட்டி இருக்கிறேன். அதுல தப்பிச்ச ஒன்னதான் நம்ம வெற்றியாளராக மாறுறோம். இந்த ஒன்றை தவிர்க்கிறதுக்கு நீங்க நிறைய நாள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுக்கான நிறைய பயிற்சி எடுத்துக்கணும். இது தெரிஞ்சிருச்சு, இந்த ஒண்ணு அவாய்ட் பண்ணணும். இந்த அவாய்ட் பண்றத எப்படின்றது தான் ஒரு பயிற்சி வகுப்பா நிறைய பேர் சொல்லி தராங்க. இது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல பயிற்சி வகுப்பு போகாம முடியும். இதை ஒண்ணு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வெற்றியாளர் தான். ஆமாங்க. இந்த 5 பாதையில இந்த ஒரு பாதையை மட்டும் அடைங்க. மற்ற 4 இருந்தா நீங்க வெற்றியாளர். நான் உங்கள் அமல்ராஜ். வணக்கம்.